இப்போ பார்த்தோன்னா நம்ம காவேரி வந்து கன்சீவாக இருக்க விஷயத்த நம்ம விஜய்கிட்ட சொல்லி விஜய் வந்து ரொம்ப ஹாப்பியாகி அப்படியே தூக்கி சுற்றுறதும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எல்லாமே கனவு. கடைசியில் பார்த்தோம்னா கோயிலுக்கு இதெல்லாம் போகிறாங்க, விஜய்க்காக வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வெண்ணிலா பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க. நான் தான் உன்னோடைய பொண்டாட்டி, நீ வந்து பொய் சொல்கிற, எனக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ தேவையில்லாமல் யாரோ உன்னை ஏமாத்துறாங்க அப்படி இப்படி சொல்கிறாங்க. தயவுசெய்து வெண்ணிலா சொல்கிறத புரிஞ்சுக்கோ, எனக்கு காவேரின்ற பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆச்சு. இல்லை நீ வந்து யாரோ உன்னைய வந்து ஏமாத்துறாங்க, என்ன ரீசன் தெரில, நீ தான் என் வாழ்நாள் முழுக்க நீ மட்டும்தான் எனக்கு புருஷன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. என்ன லூஸ் மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்க, நான் சொல்கிறது உனக்கு புரியலையா அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. அப்படியே வழக்கம் போல் நம்ம வெண்ணிலா மயக்கம் போடுறது எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து மனசுக்குள்ளே காவேரி வரச்சோன்னாலே சொல்லிட்டு பதறி அடித்து இங்கே போகிறாங்க. அதுக்குள்ளேயும் காவேரி கொள்ள நேரம் இருந்து அவங்க பார்க்க முடியல. ஆனால் காவேரி கன்சீவாக இருக்க விஷயத்த காவேரி வாயால் கேட்க முடியல. ஆனால் லாஸ்ட்டில் அந்த மாமி தான் அந்த ஏற்ற வீட்டு பொண்ணு காவேரி கன்சீவாக இருக்கா அப்படின்னு சொல்கிறத கேட்டு அதிர்ச்சியில் இருக்கார் விஜய்.